ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஜய்ஸ் நேச்சர் சேனல். இது உங்களோட சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்ட் 1ல் ஜீரகத்தை பற்றியும் ஜீரக பெனிஃபிட்ஸ் பற்றியும் பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டில் ஜீரக செடியை பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள், இதான் ஜீரக செடி. இதில் ஸ்டெம்ஸ் மட்டும்தான் இருக்கும், லீவ்ஸ் இருக்காது. இதில் பூ பார்த்தீங்கன்னா செம்மையாக கொத்து கொத்தாக பூக்கும். இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஜீரகம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா பாருங்கள். பூ எப்படி இருக்குது, ஜீரகம் எப்படி இருக்குன்றது செப்ரேட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஸ்டெம் நல்லா தடியாக இருந்தாலும் செடி வீக்கு தாங்க. முருங்கை மரம் காற்றடிச்சா எப்படி சாஞ்சிடுமோ அது மாதிரி தான், ரொம்ப வீக்கான செடி இது. ஆனால் உங்களுக்காக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்க இந்த செடியில். இந்த குட்டி பூலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஜீரகம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. அதுலேருந்து பாருங்கள் எவ்வளோ ஜீரகம் இருக்குன்றத. அதில் ஃபர்ஸ்ட்டு போட்டப்போ சின்னதாக இருந்தது. இப்போ கொஞ்ச நாள் எப்படின்னா ஒரு 6 months இருக்கும் இந்த செடி போட்டு. எவ்வளோ பெருசாக இருக்குன்றது பாருங்கள். ஆனால் இதையும் தாண்டி லேட்டர் வீடியோன்றதுனால இது எப்பயோ எடுத்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து வச்சுருக்கு பூ. எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பாருங்கள். இதனால் நீங்கள் கடையில் வைக்கிறதா இருந்தாலும் விற்கலாம். இதை நீங்கள் வெயிலில் காய வச்சாலோ இல்லை வீட்டில் காய வச்சாலும் டிஃப்ரெண்ட் கலர் தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்க ஜீரகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை கலரில் அந்த சாயம் கையில் சாயம் அப்படியே ஒட்டுங்க. இந்த ஜீரகம் பார்த்தீங்கன்னா வெயிலில் இல்லை வீட்டில் எப்போ காய வச்சாலும் எங்கே காய வச்சாலும் ஒரே கலரில் ப்ரௌன் இல்லைன்னா வேறு கலர் வருங்க. அது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் தாளிக்கிறப்ப கரெக்டாக இருக்குங்க. அந்த கடையில் வாங்குகிற ஜீரகத்தை பொறுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. ஜீரகத்தை நீங்களும் வளர்க்குறீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு என்ன செடி பற்றி போடணுமா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். லைக் த வீடியோ.